ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்துடைய சன்னதி முன் வாருங்கள். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானையாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைத்துக் கொள்வான். நான் எடுத்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பலத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்வேன், இனிமேல் உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்க்கிறேன் நன்மை என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சகர்களாக இருப்போம். சக்தியும் நமக்கு வராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கைத்தால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படியும் உள்ள இதயத்தோடு அறிக்கையில தேவ வசனம் பற்பல வாக்கியங்கள் நம்மை எழுகிறது. நம்மை காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவது மற்றும் அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் தன்மை கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவரிக்கையை செய்ய கடவோம். நம்மை நாமே யாவரும் முழங்காற்படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்ம எல்லாம் நம்மை நாமே தாழ்த்தி, ஆண்டவரை, நானும் சிறுமையும் எளிமையுமானது, ஆனால் கர்த்தரும் என் மேல் நிறைவாக இருக்கிறார் என்று சொல்லும் வேத வசனம் நமக்கு மட்டுமாய் கற்றுக் கொடுப்பது போல கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நம் மேல நிறைவாக இருக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரத்திலும் கர்த்தர் நம்மை நினைத்துக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன். ஒருவேளை ஆசீர்வாதத்திற்கு ஏதாவது தடை இருக்கும்னா, ஆண்டவரே, ஒருவேளை உங்களுடைய சமூகத்திற்கு கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு ஏதாவது தடை இருக்குன்னா, ஆண்டவரே, தயவை பெற்றுக் கொள்வதற்கு உங்களுடைய சமூகத்தில் ஏதாவது தடை இருக்கும் என்றால் இன்றைக்கு எல்லா தடைகளையும் கர்த்தர் இன்றைக்கு மாற்றுங்கப்பா. என்னை நான் என்னுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற ராஜா, ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை முற்றிலுமாய் கர்த்தரை கழுவி விடும் அப்பா. ஆண்டவரே, என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் என்னை கழுவி விடும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்தி, ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னுடைய மீறுதல்களை மன்னியும், என்னுடைய அக்கிரமங்களை மன்னியும். ஆண்டவரே, நான் பிறருக்கு விரோதமாய் பேசியிருக்கிற பாவத்தை மன்னியும். எனக்குள்ளாக இருக்கின்றனால அந்த எல்லா விதமான கேடுபாடுகளையும் நாவிகளை கற்று நீங்க எடுத்து போடுங்க. என் இருதயத்தை கற்று நீர் ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துங்க, ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பதாக திறந்து, ஆண்டவரை என்னை பரிசுத்தப்படுத்துங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை கழுவி அருளுங்க, என்னை கழுவி அருங்க ஆண்டவரை என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரை எந்த தீங்கும் என்னை அணுகாதபடிக்கு, ஆண்டவரை எந்த விதமான ஆண்டவரை காரியங்களை என்னை தொடாதபடிக்கு கர்த்தர் என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரை என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. எல்லா தீமைகளுக்கும் என்னை விலக்கிய எல்லா தீமைகளுக்கும் பொல்ல உலகினில் போக்குவரத்தையும், பொல்ல உலகினில் போக்குவரத்தையும் நல்லாத்துமாவையும் நாடோடும் காப்போடு கண்டனை ஏறெடுத்தேன்.
ஆண்டவரே இந்த உலகத்துல இருந்து கர்த்தர் நீர் எங்களை விலக்கி பாதுகாத்து ஆண்டவரே இன்றைக்கு உங்களுடைய சமூகத்தில் எங்களை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா பொல்லாத சத்துருவின் கிரியைகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது நாங்கள் கட்டிந்து அப்புறப்படுத்தி சொல்லிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்போ ஒன்றும் செயல்படக்கூடாது, எங்கள் மாம்சம் வெளிப்படக்கூடாது, நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க முடியாமல் வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே என்று சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து பாவரிக்கு செபத்தை இருக்கிறோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, நாங்களுடைய வழிகளை விட்டு வழி அறிந்து போனோம், விருப்பங்களுக்கும் மிகவும் நெருங்கி நடந்தோம், நமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம், செய்யத்தக்கதை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்கிறோம். எங்களுக்கு சுமமே இல்லை, ஆனாலும் ஆண்டவரே கற்பனை மாற்றத்தினுடைய நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இருந்தும் தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும் பாவத்திற்கு தடுக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் நெருக்கமுள்ள பிதாவே, உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தெளிவுபடுத்தும் ஒரு இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்துள்ளோம். ஆமென். ஜெபம் செய்வோமாக. நேற்று மீண்டும் இன்று மாறாமல் இருக்கிற எங்கள் தகப்பனாகிய கர்த்தாவே, இந்த நன்றியோடு கூட இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கும்படியாக, அந்த உண்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும்படியாக கர்த்தர் நீர் எங்களை சிறு மந்தையாய் கர்த்தர் கூட்டி சேர்த்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். என்னும் அநேக பிள்ளைகள் உண்டு. அந்த பிள்ளைகளையும் கர்த்தர் தடையில்லாதபடி ஆலயத்துக்கு கர்த்தர் நீர் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொன்ன இந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவதற்கு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஆனந்த சத்தத்தோடும் பிள்ளைகள் கடந்து வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசம் முழுவதுமாய் நடக்கின்ற ஆண்டவரே ஒவ்வொரு ஆராதனைகளுக்காக, ஒவ்வொரு சபைகளுக்காக, ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக, ஆண்டவர் ஊழியம் நடக்கின்ற ஒவ்வொரு இடங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே இந்த மகிமையான ஊழியம் ஆண்டவரே அப்பா எங்கெல்லாம் நடைபெறுகிறது அங்கெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய தெய்வீக பிரசன்னத்தை கொண்டு கர்த்தர் நீர் மூடுவதற்காக நன்றி சொல்ல. அநேக பிள்ளைகள் ஆண்டவர் மக்களாய் வளர்ந்து இன்னும் சத்தியத்துல ஆண்டவரை இன்னும் ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்வில ஆண்டவரை இன்னும் பாவங்களை விட்டு பலவிதமான அக்கிரமங்களை விட்டு ஆண்டவருடைய சமூகத்துல மனம் திருந்த என் தேவனாகிய கர்த்தர் கிருபை பாராட்டுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆராதனையுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து மீதமான வேலைகளை கர்த்தர் நீர் எடுத்து ஆண்டவரை எங்களை பயன்படுத்துகிறதற்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுக்கலாம். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அன்றவரை எங்கள் பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் முடியவில்லை. ஆமென், ஆமென். யாவும் உட்கார்வோம். அல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு திருமறை பகுதியை வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி அதனுடைய 11 வசனங்களை நாம் வாசிக்கலாம். எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதுக்கு எலிசா, நான் உன்னை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்போது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானனை உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன்,
எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவிலிருந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானனை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அதற்கு அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரும் பிடித்தது. எலியா சுழற்காட்டிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். அல்லேலூயா. கர்த்தர் இந்த திருவார்த்தையிலே கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. நம்மை அவர் எழுந்தின்று முறையாக வாசிக்க வேண்டியதான சங்கீதம் 13ஆம் சங்கீதத்தை நம் யாவரும் எழுந்தின்று முறையாக வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய 13ஆம் சங்கீதம், பக்கம் பழைய ஏற்பாட்டில் 677ஆம் பக்கத்தை இருந்து நம்ம மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 13. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பேன்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தமிட்டு வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தலும் நான் மரண நித்திரை அடையாதபடி என் கண்களை தெளிவாக்கும். நான் உம்முடைய கிருபையின் பேரில் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கடைகூடும். நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் இந்த வண்ணமாகவே அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதையில் உற்பத்தி பிறந்தார். ஒன்றின் பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். மண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வைத்திருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கின்றேன். ஆமென், ஆமென். நம் யாவரும் முழுதார் படித்து கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, எனக்கு ஒத்தாசை ஒரு பருவங்களுக்கு நேராக கண்களை எடுக்கிறேன்.
வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி ஆண்டவரே சங்கீதக்காரனாகி சொன்னது போல ஆண்டவரே எங்களுடைய கண்களை ஆண்டவர் உமக்கு நேராக நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவன், எங்களை விசாரிக்கிற தேவன், ஆண்டவரே எங்களை ஒரு நாளும் கைவிடாத தேவன் நீர். ஆண்டவரே உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இன்னும் அறக்கடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கூட கர்த்தர் நீர் எல்லா தடைகளையும் மாற்றி இந்த நாளிலே கர்த்தர் நீர் கொண்டு வந்து ஒரு மனதோடு கூட இந்த சமூகத்துல மனமகிழ்ச்சியோடு கூட தெய்வ பிள்ளைகளாகிய நாங்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் உண்மை துதிக்கவும் மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே அப்பா, வரப்போகிற நாட்களிலே நடக்க இருக்கிற ஆண்டவரே எலெக்ஷனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அவருக்கு சுத்தமானவைகளை எல்லாம் செய்கிறார் என்று சொல்லி வேதத்துல ஆண்டவரை நாங்கள் வாசிக்கிறபடி அவருக்கு சித்தமானதை கர்த்தர் தேசத்துல சித்தமான பிள்ளைகளை கர்த்தர் நிர்ணயித்திருக்கிற, கர்த்தர் நீர் நினைத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தேசத்தின் மேல கர்த்தர் நீர் அந்த அதிகாரத்துல கர்த்தர் நீர் கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒன்று நினைக்கலாம், ஆனால் கர்த்தர் நாங்கள் நினைப்பதை நினைக்காதவர். எங்கள் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த வேத வசனம் சொல்லுகிற பிரகாரமாய் கர்த்தர் நீர் யாரை நிர்ணயித்திருக்கிறீரோ ஒரு நல்ல ஆட்சியாளர்களை அந்த இந்த தேசத்துல கர்த்தர் நீர் கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அந்த ஓட்டு போடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா இதற்காக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற வாழ்வை உணர்ந்து ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நாங்கள் பணத்திற்கும் பொருளுக்கும் அடிமைகளாய் கடந்து போகாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் சரியானவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையையும் கர்த்தர் நீர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இன்னும் இந்த தேசத்துல பலவீனமாய் இருக்கிற அநேக பேர் உண்டு. கர்த்தர் நீர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆலயத்துல பலவீனமாய் இருக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவர் பலவிதமான சுகவீனமா இருக்கிறவர்கள் உண்டு. கர்த்தர் எல்லா விதமான பலத்தையும் இனத்தின் கட்டுகளையும் கர்த்தர் நீர் எடுத்து போட்டு நல்ல ஒரு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தரை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த நிலைமையோடு கூட இன்றைக்கு உங்களுடைய சமூகத்துல வந்திருந்தாலும் இன்றைக்கு திரும்ப செல்லும் போது ஒரு பெரிய மகிமையோடு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரே நாங்கள் திரும்பி செல்வதற்கு கர்த்தர் நீர் கிருபை தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். தேசத்துல அந்த அநேக பிள்ளைகள் பாவத்திலும் ஆண்டவர் பலவிதமான அக்கிரமத்திலும் பலவிதமான அடிமை தனத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஆண்டவரே தேசத்துல கர்த்தரை தொட்டு ரட்சிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே இன்றைக்கு ஏசாயா ஆண்டவரை பார்க்கும் பொழுது ஆண்டவரே அப்பா அந்த இடத்துல கர்த்தர் நீர் கேட்டு யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவான் என்று சொல்லி ஆண்டவரே வேதத்துல நாங்கள் வாசிக்கிறபடியாய் தேசத்துல ஆண்டவர் அப்படிப்பட்ட எழுப்புதல் வீரர்களை கர்த்தர் நீர் கொண்டு வரும்படியாய் தேசத்தை ரட்சிக்க ஆண்டவர் இந்திய தேசத்தை ரட்சிக்க கர்த்தர் நீர் கிருபை தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த நேரங்களை எங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதியும். ஊழியத்துக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா பொல்லாத சத்துருவின் கிரியைகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தால் நிர்மூலமாக்கப்படட்டும். ஆலயத்துக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே கர்த்தர் நீர் கட்டுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து மீதமான நேரத்தை இந்த சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. வேதத்திலிருந்து 2ஆம் திருமுறை பகுதியை நாம் வாசி கேட்கலாம். அப்போஸ்தலரின் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1 to 10 வசனங்களை வாசிக்கலாம். ஜெப வேளையாகிய 9 மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடேறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள்.
தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்குமோ என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டே அவர்களோட கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லோரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன் தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். கர்த்தர் இந்த 2ஆம் திருமறை பகுதியை வாசிக்க கர்த்தர் கிருபை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து சிறு பிள்ளைகள் வசனம் சொல்லுகிறதான நேரம் வந்து வசனங்கள் சொல்லும்படி அன்போடு கூட கேட்டுக்கிறோம். சங்கீதம் 122ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். சங்கீதம் 122ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மற்றொரு அழைத்திருந்தபோது வாரு எனக்கு அவை வந்தபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். நல்ல ஒரு பெரிய வசனம் சொல்ல பிள்ளைகளுக்காக வசனம் சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. இது சாட்சி நேரம். சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள் துரிதமாய் வந்து உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கிறோம். கல்யாணம் 13 வருஷம் 35 நாள் ஆகுது. அவரோட நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஒரு நாள் கூட நான் வந்து கஷ்டமா இருந்தேன் அப்படிலாம் சொல்றதுக்குலாம் இல்லை. அவ்வளோ நாளும் வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இன்னைக்கு அவர் இல்லைன்னு தான் எனக்கு கஷ்டம். எனக்கு 2023 அவங்க சொல்லிட்டாங்க இந்த மாதிரி கிட்னி பிரச்சனை இருக்குது. எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுலேருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னால் ஒரு நாளும் ஒரு மனைவியாக வந்து ரொம்ப கஷ்டம் எனக்கு. யாரையும் சொல்ல தெரியல. ஏற்றப்பாட மட்டும் நான் வந்து சொல்லி எனக்கு அழுவேன். ஏற்றப்பா அவரை கொடுத்துருங்க, எனக்கு அவரை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அழுவேன். ஆனால் ஏற்றப்பா வந்து கடைசி எனக்கு அவர் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாரு. நான் சொன்னேன் உங்களுடைய சிக்கல்லாம் எடுத்துக்கங்க. ஆனால் அப்போ அதுக்கு முன்னாடி எனக்கு அவரை கேள்விப்பட்டது எனக்கு ரொம்ப சுகம் சரியாமல் போயிடுச்சு. இப்போ ஏற்றப்பாட சொன்னேன், ஏற்றப்பா அவருக்கு முன்னாடி நான் போயிடுறது. ஏன்னா நான் எல்லாம் ஒரு நிமிஷம் கூட அவரை இருக்க முடியாது. அதுக்கப்புறம் கூட எனக்கு விட்டுக்குங்க, அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரே பண்ணேன்.
பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நான் இதை போய் எப்படி சொல்றது அதை? ஆனால் யார் ஒருத்தவங்க நான் இந்த விஷயத்த சொல்லலை, எனக்கு எதுவுமே சொல்லிட்டாங்க. ஆனால் ஏசப்பாட மட்டும் நான் சொல்லி எழுதுறேன். எவ்வளோ சந்தோஷமான விஷயம். ஆனால் அந்த நாள் ஏன் என் வாழ்க்கையில் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த நாளில் கூட எனக்கு ஒரு ரூபா கூட கிடையாது. எப்படி எடுக்க போகிறதுக்கு நான் யோசனை பண்ணல. ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சுன்னு மட்டும் நான் ஏசப்பாட கேட்டிருந்தேன். எனக்கு ஏன் அப்படி நடந்துச்சு, எனக்கு ஏன் அப்படி நடந்துச்சுன்னு. அதை எடுக்கிறதுக்கு கூட என்கிட்ட பொறுக்க முடியல. இப்போ நான் சொன்னேன், என்கிட்ட வந்து 4,000 கம்பல் இருக்குது, விற்றுட்டு எவ்வளோ வருது செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க அக்கா சொன்னாங்க, நீ தெரியுமா இருக்கா, அதை மட்டும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கினாங்க. இல்லை கடன் நிறைய இருந்துச்சு எனக்கு. அந்த டைமில் எனக்கு கடன் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் மறுநாள் எல்லாரும் கேட்டாங்க, உனக்கு கடன் இருக்குமா, லோன் கணக்கிட்ட சொல்லணும் அப்படின்னா எல்லாம் சொல்லணும். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, கடன் இருக்குது, நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு அப்போ நினச்சேன், நமக்கு எவ்வளோ சொத்தை அவர் கொடுத்துருக்காரு, அவர் பேரை எப்பயுமே கெட்டதாக யாரும் சொல்லக்கூடாது, காசில் வந்து அவர் பேரை கெட்டதாக சொல்லக்கூடாது, எதாவது விற்று கடன் அடைச்சிடணும் அப்படிதான் நினச்சேன். ஆனால் அந்த 3 லோனுமே எட்டு போன திரும்பி ஒரு பைசா போய் எனக்கு கூட சொல்லவே இல்லை. அவங்க 3 லோனுமே கேன்சல் பண்ண வச்சாரு. எவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு எங்கள் வாழ்க்கையில். ஆனால் எல்லாருக்கும் வந்து சேகரம் மட்டும்தான் தெரியும். ஆனால் அவருக்குள்ளே வந்து ஒரு ஜோம் பண்ணுறது இருக்குது நிறைய. ஒரு நோயாளியை போட்டு ஜோம் பண்ணுறதுக்கு, ஆனால் சத்தமாக அவருக்கு ஜோம் பண்ண தெரியாது. ஃபஸ்ட்டு எனக்கு 2 தடவை அவர்கிட்ட நான் பார்த்துருக்கேன். எனக்கு கழுத்த வலின்னு சொல்லிட்டாங்க, எந்த வேலையெல்லாம் நிறைய செய்யக்கூடாது, பூ கட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. உட்காந்தா எந்திரிக்க முடியாது. அந்த மாசில் வந்து திடீர்னு ஒரு வலி வரும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த வலியில். அப்போ நான் கஷ்டப்படும்போதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, அப்படின்னு நான் முட்டி போட வச்சு தலையில் பைபிள் வச்சு ரொம்ப ஜோம் பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் நான் நிறைய பூ கட்டிருக்கேன், எனக்கு அந்த வலியெல்லாம் இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு தடவை வந்து மலேசியாவில் இருக்கும்போது பிரஸ்ட் கேன்சர் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு கேன்சர் இருக்குது அது நீங்கள் எங்கே பார்த்துக்கிறீங்களா இல்லை இந்தியாவில் போய் பார்த்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், இந்தியாவில் போய் பார்த்துட்டு வந்தாங்க சொன்னாங்க. நான் ரொம்ப அழுதேன், பயந்தேன். அப்போ சொன்னாங்க, நீ தைரியமாக இருக்கு, நான் விட்டுற மாட்டேன், அவனை எப்படியாச்சும் காப்பாற்றுவாங்க, நம்ம சொத்தெல்லாம் எனக்கு இருக்குமோ நான் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த எந்த பாஸ்போர்ட் இல்லை எனக்கு வந்து நீங்கள் பார்க்கறதுக்கலாம். அப்போ ஏஜென்ட் போய் கேட்டோம், எனக்கு பாஸ்போர்ட் கொடுங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்போர்ட் இப்போ எங்கே இருக்குன்னு தெரியலீங்க, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பாருங்கன்னாங்க. அவர் திட்டினாரு, எனக்கு பாஸ்போர்ட் கொடுத்துருங்க, என் ஒய்ஃபை நான் போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நீ இவங்க வந்து மலேசியாக்காரங்க மாதிரி இருக்காங்க, நாங்கள் இங்கேயே போய் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வாரம் கவர்மெண்ட் லீவ் ஆகிடுச்சு, போக முடியும். அப்போ அவங்க சொன்னார், இவங்களுக்கு வந்து மலேசியாவோட மலாயெல்லாம் பேச தெரியாது, எப்படி இட்டுட்டு போவீங்க. அவங்க எப்படின்னு தெரியல, அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நாங்கள் வந்து எங்களோட ஐசியில் வந்து இட்டுன்னு போகிறோம், அவங்க மலேசியாக்காரங்க மட்டும் தான் இருக்காங்க, நாங்கள் எங்கள் அக்கா அப்படி கடைசி சொல்லி இட்டுட்டு போனாங்க. அங்கே போயிட்டு உட்காந்து 1.5 மணி நேரம் எனக்கு செக் பண்ணாங்க. செக் பண்ணும்போது என்னால் பேச முடியாது, ஏன்னா எனக்கு காது கேட்கலன்னு சொன்னாங்க அவங்க. ஏன்னா நீங்கள் பேசுனீங்கன்னா ஒரு மலையை பேச சொல்லுவாங்க, எனக்கு காது கேட்கல அப்படின்னு சொல்லுங்க. ஆனால் அந்த ஒரு வாரம் அவர் என்னை முட்டி போட வச்சு தலையில் வச்சு பைபிள் வச்சு ரொம்ப ஜோம் பண்ணாங்க. அவங்க அழும்போது என் தலையில்